ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? முத்து ராணியை கூப்பிட்டு விஜயா கிட்ட, இவங்க தான் உன்னோட மாமியா, இவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரோகிணி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு ரொம்ப ஓவராக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி. அதுக்கு முத்து, இவன் பண்ணினது தப்பு, அந்த தப்பை தான் நான் சரி பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சுருதி இடையில பூந்து, மனோஜுக்கு 2வது திருமணம் நடக்க போகுதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முத்து ராணிகிட்ட, உன் கழுத்தில் இருக்கிற தாலியை நீ கலட்டி ராஜாகிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா, நீ அப்புறமா முத்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா நீ போய் பூஜை ரூமில் இருக்கிற மஞ்சள் கயிறை ரெடி பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ராணி இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அண்ணாமலையும் என்னடா முத்து பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜும் நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறத எதுவுமே காதில் வாங்காமல் முத்து அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் ராணிகிட்ட தாலியை கலட்டி கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ ராஜா கேட்குறேன், இவ என்னோட பொண்டாட்டி, இவளை எதுக்கு தாலி கலட்ட சொல்கிறீங்கன்னு ராஜா கேட்குறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு ராஜா கணத்தில் பலார்னு அரைஞ்சி, இப்போ தான் இவ உன்னோட பொண்டாட்டின்னு உனக்கு தெரியுதா? கட்டின பொண்டாட்டியை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு முத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே ராஜா இருந்துக்கிட்டு, என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க, நாங்கள் உழைச்சி சம்பாதிக்கணும்னு தான் நினச்சோம், ஆனால் சம்பந்தமே இல்லாமல் அவங்க எங்கள் மேலே திருட்டு பழி போட்டாங்க, அந்த கோபத்தில் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு முத்து அவர்களிட்ட இருந்து, மனோஜ் மீது எந்த தப்பும் இல்லை என்பதை பேப்பரில் நீங்கள் எனக்கு எழுதி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ராஜாவும் அதை பேப்பரில் எழுதி கொடுத்துட்றாங்க. அப்போ ஃபோனில் இருக்கிற வீடியோவை டெலீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதையும் டெலீட் பண்ணிடுறாங்க ராஜா. அண்ணாமலை ராஜா ராணிக்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு எப்போவுமே தீர்வாகாது அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறமா அவங்க போன பின்னாடி முத்து கேட்குறாங்க, சரி இவங்க பணத்தை திருடலைன்னா கடையில் வேறு யார் பணத்தை திருடி இருப்பாங்கங்கிற பேச்சு வருது. அப்போ மனோஜும் ரோஹிணியும் தானே அந்த கடையில் இருக்காங்க, அந்த லாக்கர் நம்பர் அவங்க 2 பேத்துக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, அவனோட கடையில் அவனே திருடுவானா, அவன்லாம் எடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா முத்து இருந்துக்கிட்டு, இந்த பார்லர் அம்மா கூட எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜயா, ஆமாம் இதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, இந்த உண்மை வெளிவந்த மாதிரி அதை பற்றியும் உண்மை கூடிய சீக்கிரம் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி அப்புறமா ரூமுக்குள்ளே போயிட்டு நடந்த விஷயத்தை நினச்சி பார்த்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. மனோஜும் ரொம்ப சந்தோஷமாக ரூமுக்குள்ளே வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பண விஷயம் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு மனோஜ் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா ரோஹிணிகிட்ட, நீ ஏதாவது எடுத்தையா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு ரோஹிணி ஷாக்காகிறாங்க. அப்புறமா மனோஜ் சொல்கிறாங்க, சரி விடு, இந்த விஷயம் வெளிவந்த மாதிரி பணத்தோட விஷயமும் ஒரு நாளைக்கு வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இந்த விஷயத்தையும் முத்து கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மீனா முத்துக்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் அண்ணனை நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்கிறீங்க, ஆனால் அவங்க 2 பேர் ரோஹிணியும் உங்கள் அண்ணனும் ஒரு நன்றி கூட சொல்லாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது முத்து இருந்துட்டு, குடும்பத்துக்குள்ளே இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது மீனா அப்படின்னு மீனா சமாதானப்படுத்துகிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப முருகன் ஃபோன் பண்ணுறாங்க, நாங்கள் பத்திரிக்கை அடித்து வந்துருச்சு, இந்த கோயிலுக்கு வந்துருங்க அப்படின்னு முருகன் சொல்கிறாங்க. உங்களுக்கு தான் பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சரி நாங்கள் கிளம்பி வந்துடுறோன்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் கிளம்பி அந்த கோவிலுக்கு போகிறாங்க. அப்புறமா சாமிக்கிட்ட பத்திரிக்கையை வச்சு சாமி கும்பிட்டு மீனாவுக்கும் முத்துக்கும் முதல் பத்திரிக்கையாக கொடுக்குறாங்க.